கிட்டத்தட்ட 4 முதல் 8 மடங்கு பார்வை திறன் கொண்டது. இது சுமார் 5 அடிக்கு மேல பறக்கும் போதே தரையில போகிற அதனுடைய இரையை உன்னிப்பாக அதால பார்க்க முடியும். இந்த கழுகு மழை வரும்போது அந்த மழையை பார்த்து பயந்து இந்த பறவைகள் எல்லாம் தன் கூட்டுக்கு ஒதுங்கும். ஆனா அந்த கழுகு அப்படி இல்லை. மழை வரும்போது மேகங்களுக்கு மேலாய் பறந்து அந்த மழையை தாண்டி பறக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெற்றது. மற்ற பறவைகள் போல அல்லாமல் இந்த கழுகு தன் குஞ்சுகளை பாதுகாக்கும்படி மிகவும் உயரமான மலைப்பகுதியோ அல்லது உயரமான மரத்திலேயோ அது தன்னுடைய கூடுகளை அமைக்குமா. இந்த கழுகு தன்னுடைய சிறகை விரிக்கும் போது கிட்டத்தட்ட 8 அடி வரைக்கும் அதனால தன்னுடைய சிறகை விரிவாய் விரிக்க முடியும். இந்த கழுகுகள் சுமார் நீருக்கடியில 1 மீட்டர் வரைக்கும் அதால உள்ள போய் தன்னுடைய இரைகளை நீரிலிருந்து மின்னல் வேகத்துல பிடித்து கொண்டு அதால பறக்க முடியும். இந்த கழுகுகளுடைய கண்கள் அதனுடைய இரு பக்கத்துல இருக்கிறபடினால் அது கிட்டத்தட்ட 340 அடி கோணத்துல அதால பார்க்க முடியும். எனக்கு பின்னாடி என்ன நடக்குது என்பதை தன் திரும்பாமலே அதால உணர்ந்து கொள்ள முடியும். வாழ்நாளிலே ஒரே ஒரு ஆண் பறவை கூட தான் ஜோடி சேருமா. இந்த கழுகுகள் வாழுமா. இந்த கழுகுகளை பற்றி சொல்லணும் மாதிரிதான் நிறைய காரியங்களை இதனுடைய திறமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள்.